பூம்புகார் நகரம். சோழ பேரரசின் முகம். ஒரு காலத்தில் சிலப்பதிகார நாயகி கண்ணகி வாழ்ந்த அதே வீதிகள். ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது. கோவலன் மறைந்து விட்டான். அவனது பிரிவால் வாடிய மாதவி ஆடல் கலையை துறந்து புத்த நெறியை பின்பற்றுகிறார். அவர்களது மகள் மணிமேகலை. மின்னலிடை, மேக கூந்தல், மீன் போன்ற கண்கள். ஆனால் அந்த கண்களில் ஆடல் ஆசை இல்லை. மாறாக துறவரத்தின் அமைதி இருந்தது. மாதவி தன் மகளை மலைப்பறிக்க சொல்ல அவளது தோழி சுதமதியுடன் செல்கிறாள். அங்கேதான் நம் கதை தொடங்குகிறது. பூஞ்சோலையில் மலர் பறித்து கொண்டிருந்த மணிமேகலையை காண்கிறான் சோழ இளவரசன் உதயகுமரன். அவனது கண்கள் அவள் அழகில் மயங்குகின்றன. மணிமேகலை, ஆடல் அரசி மாதவியின் மகளானி, இப்படி துருவி கோலத்தில் பூப்பறிப்பது உனக்கு அழகல்ல. என் அரண்மனை அந்தப்புறம் உனக்காக காத்திருக்கிறது. வா என்னுடன். இளவரசரே, இவள் சாதாரண பெண்ணல்ல. துறவரம் போன துடிக்கும் தபசீலி. இவளை தொடாதீர்கள். ஏன் என் மனம் இவன் குரலை கேட்டு துடிக்கிறது? இது முற்பிறவியின் பிணைப்பா? இல்லை, நான் இதிலிருந்து தப்ப வேண்டும். மணிமேகலை பளிங்கு மண்டபத்திற்குள் புகுந்து கதவை சாற்றுகிறாள். உதயகுமரன் ஏமாற்றத்துடன் உன்னை அடையாமல் விடமாட்டேன் என சபதமிட்டு செல்கிறான். மணிமேகலையை பாதுகாக்க மணிமேகலா தெய்வம் தோன்றுகிறது. அவளை தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து கடலுக்குள் நடுவில் இருக்கும் மணிப்பல்லவ தீவில் இறங்குகிறது. அங்கே அவள் விழித்து பார்க்கிறாள். நான் எங்கே இருக்கிறேன்? யாரையும் காணவில்லையே. அம்மா, சுதமதி! அப்போது புத்த பீடிகை அவளுக்கு தெரிகிறது. அதை கண்டதும் அவளுக்கு தன் முற்பிறவி நினைவுக்கு வருகிறது. அவள் உதயகுமரனின் முற்பிறவி மனைவி என்பதையும் அறிகிறாள். மணிமேகலையே, கவலைப்படாதே. உன் கையில் இப்போது ஒரு பெரும் பொறுப்பு சேரப் போகிறது. இதோ அந்த கோமுகி பொய்கையை பார். இன்று வைகாசி பௌர்ணமி. ஆபுத்திரன் கையில் இருந்த அந்த அதிசய பாத்திரம் இதோ உன்னிடம் வரப்போகிறது. நீரிலிருந்து மெதுவாக அமுத சுரப்பி உயருகிறது. மணிமேகலை அதை தன் கைகளில் ஏந்துகிறாள். புகார் திரும்பிய மணிமேகலை முதலில் தன் அமுத சுரப்பியில் யாரிடம் பிச்சை பெற வேண்டும் என்று யோசிக்கிறாள். கற்புக்கரசி ஆதிரையிடம் சென்று முதலில் அமுது பெறுகிறாள். அந்த ஒரு பிடிசோறு அமுத சுரபியில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. மக்களே, பசியால் வாடும் முதியவர்களே, குழந்தைகளே, வாருங்கள். இந்த உலகத்திலேயே கொடிய நோய் எது தெரியுமா? அதுதான் பசி. இன்று அந்த பசிப்பிணியை நான் விரட்டப் போகிறேன். காய சண்டிகை என்ற பெண்ணின் தீராத பசியை ஒரு பிடி சோற்றால் மணிமேகலை போக்குகிறாள். ஊரே வியக்கிறது. ஆனால் விதியின் சதி முடியவில்லை. இளவரசன் உதயகுமரன் மீண்டும் வருகிறான். மணிமேகலை தன்னை தற்காத்து கொள்ள காய சண்டிகையின் உருவத்தை பூணுகிறாள். ஆனால் காய சண்டிகையின் கணவன் காஞ்சனன் உதயகுமரன் தன் மனைவியை பின்தொடர்கிறான் என தவறாக எண்ணி இளவரசனை வெட்டி கொள்கிறான். இளவரசன் இறந்த செய்தி கேட்டு நாடே அதிர்கிறது. மணிமேகலை சிறையில் அடைக்கப்படுகிறாள். அரசி அவளை பழிவாங்க துடிக்கிறாள். ஆனால் மணிமேகலையின் தெய்வீக குணமும் அவளது அமுத சுரப்பியின் மகிமையும் அரசியின் கல்மனதை உருக்குகிறது. மகளே, என்னை மன்னித்துவிடு. என் மகனை கொன்ற காஞ்சனன் மேலிருந்த கோபத்தை உன்மேல் காட்டிவிட்டேன். நீ சாதாரண பெண் அல்ல, நீ ஒரு தெய்வம். அரசியாரே, சிறைச்சாலை என்பது மனிதர்களை தண்டிக்கும் இடமாக இருக்கக்கூடாது. அது அவர்களை திருத்தும் அறச்சாலையாக மாற வேண்டும். பசி இல்லாத நாடுதான் அமைதியான நாடு. இறுதியாக மணிமேகலை வஞ்சி மாநகரம் சென்று பல சமய தத்துவங்களை கற்று பசிப்பினி போக்கும் பணியை தொடர்ந்தார். ஒரு ஆடல் மகளின் மகள் வரலாற்றில் ஒரு மாபெரும் துறவியாக கருணனின் அடையாளமாக மாறினார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இதுவே மணிமேகலை உலகுக்கு சொன்ன பாடம்.